தெரிஞ்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட முக்கியமான நிபந்தனைகளை பார்த்துட்டு மாநாட்டிற்கான வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் பார்க்கலாம். மாநாடு நடக்க போற இடம், இந்த மாநாட்டுக்கு வர்ற வாகனங்களை எல்லாம் எங்கே நிறுத்த போறாங்க, இந்த மாநாடு சம்பந்தப்பட்ட இடம் எல்லாத்திற்கான மேப்பை சப்மிட் பண்ணணும். மாநாடு மதியம் 2 மணிக்கு மேலே தான் தொடங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே, அதாவது 1:30 மணிக்குள்ள தொண்டர்கள் பந்தலுக்குள்ள வந்துடணும். 2 மணிக்கு அப்புறமா வர்ற தொண்டர்களை பந்தலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்களாம். மாநாட்டுக்கு ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் யார் யார் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் வர இருக்காங்க அப்படின்ற விவரங்களையும் கொடுக்கணுமா. மாநாட்டுக்கு 250 வேன், 250 கார், 100 பஸ், 1000க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்லாம் வரும்னு குறிப்பிட்டிருக்கு. ஆனால் இதையெல்லாம் கணக்கு பண்ணுறப்ப 20,000 பேர் மட்டும்தான் வர முடியும். நீங்கள் 50,000 பேர்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அதனால் மீதி வர்ற வாகனங்களை நிறுத்துறதுக்கான தகுந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து